தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றது. குறுகலான பாதையின் வழியாக சென்ற வாரம் நிறைவாழ்வுக்கு அழைத்த இயேசு இன்று பணிவு, தாழ்ச்சி, தன்னடக்கம் ஆகிய மகத்தான செயல்கள் மூலம் நமக்கு கிடைக்கும் மாபெரும் கொடையாய் கடவுள் முன்பாக நாம் உயர்த்தப்படுவதை இன்றைய வழிபாடு மூலம் எடுத்துரைக்கின்றார். தாழ்ச்சி உள்ளவர்கள் மற்றவர் மீது, குறிப்பாக ஏழைகள் மீது அக்கறை காட்ட முடியும். தாழ்ச்சி உள்ளவர்களுக்கு கடவுள் மறைபொருள் வெளிப்படுத்தப்படுகின்றது. இவர்கள் ஆண்டவரை மாற்றிப்படுத்தும் பேறு பெற்றவர்கள். மரியா இதற்கு ஒரு சாட்சியாக உள்ளார். இறைவனின் அடிமை நான் என்று தன்னை தாழ்த்தியவர் அடைந்த உன்னத நிலையை நாம் அறிவோம். விட்டு கொடுப்பவர் வீழ்ந்ததில்லை. தாழ்ச்சியுடையோர் நிறைவாழ்வில் இறைவனால் உயர்த்தப்படுகின்றனர் என்பதை மனதில் பதிவு செய்து தாழ்வு மனப்பான்மையை ஒழித்துவிட்டு நான் கனிவும் மனத்தாட்சியும் உள்ளவன் என்ற இயேசுவின் அமுத மொழியை வாழ்வாக்கை திருப்பலியில் மன்றாடுவோம் வாரி. இன்றைய திருப்பலியானது கீழ்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. திருமதி ஜான்சி குடும்பத்தில் கடந்த 29ஆம் தேதி 10வது பிறந்த நாளை கொண்டாடிய கெபிரா என்பவருக்கு பிறந்த நாள் ஆசீர் வேண்டியும் சிறந்த கல்வியும் உடல் நலமும் எதிர்காலமும் இறைவன் அவருக்கு அமைத்து தர வேண்டியும், திரு பிரசாத் ஆன்மா ஆண்டவரில் இளைப்பாறுதல் அடைவதற்காகவும், இருதயசாமி அல்போன்சா குடும்பத்தில் மரணமடைந்த இருதயசாமி வியாகுலசாமி மரியம்மாள் இவர்களுடைய ஆன்மா ஆண்டவரில் இளைப்பாறுதல் அடைவதற்காகவும், மோகன்தாஸ் அருள் செல்வி இவர்களுடைய குடும்பத்தில் அருள் சகோதரி எம் நித்யா ஜாஸ்மின் நேற்று தனது பிறந்தநாளை கொண்டாடினார். அவருக்கு பிறந்தநாள் ஆசீரும் நல்ல எதிர்காலமும் சிறப்பான முறையில் பணி செய்யும் வரமும் அவருக்கு அருள வேண்டும் என்றும், ராஜேந்திரன் நீதிமொழி இவர்களுடைய குடும்பத்தில் 26வது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற நித்யானந்தம் என்பவருக்கு பிறந்தநாள் ஆசீர் வேண்டியும் நல்ல பணியும் சிறந்த எதிர்காலமும் இவருக்கு அமைத்து தர வேண்டியும், திரு ஏசையா அவர்களுடைய விண்ணக பிறப்பின் 5ஆம் ஆண்டு நினைவு கூறப்படுகிறது. அவருடைய ஆன்மா ஆண்டவரில் இளைப்பாறுதல் அடைவதற்காகவும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருட உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம்
தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவனும் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக.
ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ளச் செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சீராக்கி ஞான நூலின் ஆசிரியர், குழந்தாய், நீ என்ன செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர் என்று கூறுகிறார். மனிதர் முன் உயர்ந்தவர் எப்பொழுதுமே உயர்ந்தவர்கள் போல் தோன்றினாலும் கடவுள் முன்னிலையில் தாழ்ந்தவர்களாகவே கருதப்படுவர். எனவே பணிவோடு நடந்து கொள்ள வேண்டியதின் அவசியத்தை இந்த முதல் வாசகத்தில் கேட்டு மனதில் பதிவு செய்வோம். முதல் வாசகம். நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். சீராக்கிய ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 17, 18, 20, 28 மற்றும் 29. குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உனக்கு அன்பு காட்டுவர். நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட. அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். ஆண்டவரின் ஆற்றல் பெரிது, ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாற்றி பெறுகிறார். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை, ஏனெனில் தீமைகள் அவருக்குள் வேரூன்றிவிட்டது. நுண்ணறிவாளர் உண்மைகளை புரிந்து கொள்வர், ஞானிகள் கேட்டறியும் ஆள் மிக்கோர். இது ஆண்டவர் வழங்கும் நட்பாக்கு. கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவர் தம் பெயரா. பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாலும் காப்பாளராகவும் இருப்பவர் தூயத்தில் உருகும் கடவுள். தனித்திருப்போர்க்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார்.
உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்த கடவுளே நீ நல்லவர். எனவே கொடுக்கப்பட்டோர்க்கு மறுவாழ்வு அளித்தீர். கொடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். கொடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு ஒரு காலத்தில் கடவுள் அச்சம் தரும் நெருப்பிலும் இருண்ட மேகத்திலும் என் தென்றலிலும் வெளிப்பட்டார். ஆனால் நமது காலத்தில் வான தூதர்களாலும் நீதிமான்களாலும் சூழப்பட்ட அமைதியின் கடவுளாக தாழ்ச்சியின் கடவுளாக காட்சியளிக்கின்ற இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு இறைவனோடு ஒப்புரவாக்கியுள்ளார் என்பதை வலியுறுத்தும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட மடலின் பகுதியை இன்றைய 2ஆம் வாசகத்தின் மூலம் கேட்போம். நீங்கள் வந்திருக்கும் சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவசனங்கள் 18 முதல் 19 மேலும் 22 முதல் 24 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டுணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிற்று. பேசும் குரல் ஒன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம். அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தின் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டமென அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14. இறைவாக்குகள் 1 மற்றும் 7 முதல் 14 வரை. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர்.
விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை: ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்புக்கு உரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டு கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதல் இடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கு முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மைத்தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர். பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீ பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும் போது உம் நண்பர்களையோ சகோதரர் சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர். அன்புக்குரியவர்களே, என்னுடைய அலுவலகத்திற்கு நீங்கள் வந்திருந்தால் உங்களுக்கு தெரியும், என்னுடைய சேருக்கு மேலே ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதில் ஒருவருடைய படம் இருக்கும். சிங்கப்பூர் உயர் மறை மாவட்டத்தினுடைய முன்னாள் பேராயர் நிக்கலஸ் சியா. அவருக்கு ஒரு சிறிய என்னுடைய கவிதையை கொடுத்திருக்கிறேன். அதற்கு தலைப்பு, நான் இவரில் கடவுளை சந்தித்தேன். ஆங்கிலத்திலே ஐ மெட் காட் இன் ஹிம் என்று நான் எழுதியிருப்பேன். இது முகஸ்துதி அல்ல. முகஸ்துதி என்றால் அவருக்கு முன்பாக நான் செய்திருக்க வேண்டும். அவரிடமிருந்து எனக்கு கிடைக்கப்பெற்ற அனுபவத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள், கவிதைகள் அவை நானே எழுதியவை. இதை எதற்காக ஐ மெட் காட் இன் ஹிம், நான் அவரில் கடவுளை சந்தித்தேன் என எழுதியிருக்கிறேன் என்றால், அவர் ஒரு பேராயர். பேராயர், ஆயர் எல்லாமே திரு அவையிலே கொடுக்கப்படுகின்ற ஒரு பட்டம். அது ஒரு பணி நிலை, ஒரு உயர்ந்த பணி நிலை. அவர் அவ்வளவுதான். அவரும் ஒரு குருவே. அவர் எப்படி எங்களோடு நான் அங்கு இருந்து 4 ஆண்டுகள் இருந்தபோது வாழ்ந்தார் என்றால், மிக 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 எளிமையான ஒரு வாழ்வு. ஒரு சில உதாரணங்களை சொல்லுகிறேன். எங்களுக்கு அங்கே வருடத்திற்கு ஒரு முறை 6 நாட்கள் தியானம் நடக்கும். மாதம் ஒரு நாள் தியானம் நடக்கும். அப்பொழுதெல்லாம் நாங்கள் சேர்ந்து உண்கின்ற பொழுது அங்கெல்லாம் வந்து ஒரு 10 பேர் உட்கார ரவுண்ட் டேபிள் இருக்கும். சாப்பாடு ஒரு இடத்துல இருக்கும். நாம் பிளேட் எடுத்து நாம் தான் வரிசையில் நின்று பிளேட் எடுத்து நமக்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டு ஏதாவது ஒரு டேபிளில் போய் உட்காந்து சாப்பிட்லாம். உட்கார்ந்த பிறகு யாரும் பரிமாறுவது கிடையாது. அவ்வாறு நாங்கள் வரிசையில் நிற்கின்ற போது எங்களில் ஒருவராக அவரும் பின்னாடி ஒரு தட்டை தூக்கிட்டு வரிசையில் நிற்பார். இங்கே அப்படி இல்லை. அவருக்கென்று ஒரு தனி டேபிள், அது ரொம்ப டெக்கரேட் பண்ணி அது ரொம்ப சூப்பராக அப்படியே அழகுபடுத்தப்பட்டிருக்கும். வித்தியாசத்தை சொல்லுகிறேன். அவரை உட்கார வச்சு அவரை கவனிக்கிறதுக்குன்னு தமிழ்நாட்டில் ஆயர்களுக்கெல்லாம் சுற்றி ஒரு 10 பேர் நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதே போன்று
அந்த பேராயர் யாராவது ஒரு குருவை சந்தித்து ஏதாவது கலந்தாலோசனை செய்ய வேண்டும் என்றால் அந்த குருவானவர் எந்த டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரோ அந்த டேபிளுக்கு இந்த பேராயரை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவரே வந்து அவர் நின்று கொண்டு, அந்த குரு உட்கார்ந்துருப்பார், சாப்பிட்டுட்டு இருப்பார், இவர் நின்று கொண்டு அவரிடம் உரையாடி கொண்டிருப்பார். ஒரு நாள் என்னுடைய அலுவலகத்திலே நான் உட்கார்ந்திருந்தேன் சிங்கப்பூரில். திடீரென்று என்னுடைய அலுவலகத்தை கதவை திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. இப்படி பார்த்தாக்க பேராயர். எனக்கு அதிர்ச்சி. எந்திரிச்ச உடனே உள்ளே வந்து நோ சிட்னார். இல்லை, நீங்கள் இங்கே வந்து உட்காருங்க, நான் அங்கே வந்து உட்காருறேன் அப்படின்னு. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கின்ற பேராயர்கள் ஆயர்கள்லாம் நம்ம எந்திரிச்சிட்டு அவங்களுக்கு உடனே இந்த சீட்டை கொடுத்துட்டு நம்ம பிச்சைக்கார மாதிரி ஓரத்தில் நிற்கணும் அல்லது எதிர்த்த மாதிரி நம்ம உட்காரணும். அங்கே அப்படி இல்லை. அவர் என்ன சொன்னார், திஸ் இஸ் யோர் சீட், அந்த அலுவலகத்திலே இருக்கை உங்களுடைய இருக்கை, நீங்கள் அங்கே அமருங்கள், ஐ வில் சிட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதிர்த்த மாதிரி அவர் உட்காந்து பேசிவிட்டு சென்றார். அதே போன்று பங்குகளுக்கெல்லாம் அங்கே அவர் செல்லுகின்ற பொழுதெல்லாம் யாரும் தாரை தம்பட்டை அடித்து பேண்ட் செட்டு வச்சு அப்படியே ஊர்வலமாக எப்போ வராருன்னே தெரியாது. 6:30 பூசன்னா 6:25 சத்தமே போடாமல் வந்து இறங்கி நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே வருவார். அவர் மக்களுக்கு தெரியாது எப்போ வந்தார் எப்போ அங்கே பூச உடுப்பு போடும்போது தான் ஆயர் வந்திருக்கிறார் என்பது தெரியும். அதுபோல் எந்த ஆயரும் எந்த பேராயரும் எனக்கெல்லாம் பர்த்டே விஷ் பண்ணதே கிடையாது. அங்கே ஒர்க் பர்மிட்டில் என்னுடைய பாஸ்போர்ட்லாம் அங்கே இருந்துருக்கு. அப்போ அதை பார்த்துருக்காரு, என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை பார்த்துட்டு அன்றைய தினம் எனக்கு ஒரு லேண்ட்லைனுக்கு கால் வந்துச்சு. யார் பண்ணாங்கன்னு தெரியல. எடுத்தேன். ஹாப்பி பர்த்டே, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டேன்னு ஒரு சத்தம் வந்துச்சு. தேங்க்யூன்னு சொன்னேன். எனக்கு ஒரு அதிர்ச்சி, யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி உங்கள் பர்த்டே தானே அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு. பேசுகிறது யாருன்னு தெரியுதா அப்படின்னாரு. தெரியல அப்படின்னு. நான் ஆர்ச் பிஷப் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு ஃபோனை வச்சேன். இதுதான் அங்கே நான் அவரிடம் சந்தித்தவை. அங்கெல்லாம் வந்து நம்ம போய் அவரை பார்க்க போனோம்னா காஃபி டீ எல்லாம் வந்து இங்கே பாலை சுட வச்சு அந்த மாதிரிலாம் கிடையாது. பாக்கெட் இருக்கும், அதை டம்ளரில் போட்டு கொதிக்கிற தண்ணியை பிடிச்சி கலக்குனா காஃபி டீ ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி ஃப்ளேவரில் வேணும்னா அது கொடுப்பாங்க. அந்த மாதிரி அங்கே போய் உட்காந்தா அவரே போய் கிச்சனில் போயிட்டு நமக்கு காஃபி போட்டு எடுத்து கொண்டு வந்து நமக்கு கொடுப்பார். இப்படி அந்த ஆயரை நான் பார்த்திருக்கிறேன். மிக 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 எளிமையான ஒரு மனிதன். அப்படியே தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம ஆயர்களை எல்லாம் ஒப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ வித்தியாசம் என்பது நமக்கு புரியும். மக்கள் கூட விட்டுருவாங்க, ஆனால் அந்த சாமியாருங்க பண்ணுற கொடுமை இருக்கே அது அதை விட கொடுமையானது. சென்ற ஆண்டு நம்முடைய புதிய ஆயர் அவர்கள் வேளாங்கண்ணிக்கு வந்திருந்தார்கள். முதல் திருவிழா, கொடியேற்றம் திருவிழா. வந்தவர் மற்ற ஃபாதர்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க இடத்துல அவர் ஒரு சேரில் போய் உட்காந்து மற்ற குருக்களாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். அங்கே குருக்களுக்கு ஒரு சில பேருக்கு எல்லாருக்குள்ள வந்துச்சு கோபம். சுற்றி இருந்த சாமியார்களெல்லாம் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் திட்டு. அவர் யார் அங்கே உட்கார சொன்னது, அவரை யார் அங்கே உட்கார நீ அனுமதிச்சிங்க, ஏன் ஆகுன்னு ஒரே சத்தம், ஏன் உட்காந்து சாப்பிட்டா என்ன, அவருக்கு தான் அங்கே நம்ம சீட் போட்டிருக்கோம்ல, அங்கே தானே அவர் உட்காந்து சாப்பிடணும், யார் சொன்னா? ஆயர் என்றால் அப்படி ஒரு பெரிய உன்னத இடத்தில் மேலே, ஏனென்றால் ஆயரை ஐஸ் வைக்கணும், குளிர் வைக்கணும், நல்ல பதவியை பெற வேண்டும் என்பதற்காக அங்கே உட்கார்ந்து இருந்த சாமியார்களெல்லாம் கூச்சல் குழப்பம் என்னமோ செய்யக்கூடாத ஒரு பாவத்தை தவறை செய்து விட்டதாக அங்கே ஒரு சிறு சம்பவம் நடந்தது. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவர் எளிமையாக வாழணும்னு ஆசைப்பட்டால் கூட விடமாட்டாங்க போல. ஒருத்தவங்க சொன்னாங்க, நம்முடைய தஞ்சை மேய்ப்பு பணி நிலையத்தில் ஒரு பொது நிலையினருக்கான ஒரு கூட்டம் நடைபெற்றது. ஆயர் அவர்கள் கலந்து கொண்டார்கள். எல்லாரும் போல வரிசையில் நின்று ஒரு பேப்பர் கப்பில் காஃபி சாப்பிட்ருக்காங்க. இவர் ஒரு பேப்பர் கப் எடுத்து காஃபி குடிச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அதில் 2 குருக்கள் அங்கே நின்னவங்க கமெண்ட் அடித்து, இது தேவையா, அவருக்கு தான் அங்கே டேபிள் போட்டிருக்குல்ல, எல்லாம் வச்சிருக்கலாம், அங்கே போய் அவர் குடிக்க வேண்டியதானே என்ற ஒரு பேச்சு. யோசித்து பாருங்கள், ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி கொண்டால் கூட இந்த சமுதாயம் அது தவறு என்று சொல்லுகின்ற இந்த நேரத்திலே இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்வதை நாம் பார்க்க வேண்டும். சிங்கப்பூர் பேராயர் எவ்வளவு தாழ்த்த முடியுமோ தாழ்த்துவார். அதே நேரத்திலே நீதிக்காக குரல் கொடுப்பவர். ஒரு முறை எனக்கு எதிராக ஒரு அநியாயமான ஒரு செயல் செய்யப்பட்டது. உட்கார வச்சு அவர் கேட்ட கேள்விகள் எல்லாமே அவ்வளவு ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. நீங்கள்லாம் ரவுடிகளா என்று கேட்டார். அவங்கள பார்த்து நீங்களாம் ரவுடிகளா என்று குரலை உயர்த்தி கேட்டார்.
எனவே தன்னுடைய மறைமாவட்டம், இவர் வெளிமறை மாவட்டத்திலிருந்து வந்தவர் என்ற எந்த வேறுபாடும் காட்டாமல் நீதிக்காக அவர் குரல் கொடுத்தார், உண்மைக்காக அவர் குரல் கொடுத்தார். எனவேதான் ஐ மெட் காட் இன் ஹிம், அவரில் நான் கடவுளை சந்தித்தேன் என்ற ஒரு வசனத்தை நான் அவருக்காக எழுதி வைத்திருக்கின்றேன். ஒரு ஆயர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு சிறந்த உதாரணமாக இந்த உலகிலே அவரை விட உயர்ந்தவராக நான் யாரையுமே இன்று வரை நான் பார்த்தது கிடையாது. எனவேதான் இது போன்ற ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் அவரை பண்படுத்தி இருக்க வேண்டும். வெளிநாட்டில் ஏறக்குறைய நிறைய ஆயர்கள் இப்படித்தான் மிக எளிமையாக இருக்கிறார்கள். இந்தியாவில் கூட வட இந்தியாவில் வந்து பாருங்கள், எங்களுடைய ஆயர்கள் மிக 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 எளிமையாகத்தான் இருக்கிறார்கள். இந்த தமிழ்நாடு ஒரு சில இந்த தென் மாநிலங்கள் தான் இந்த ஒரு ஆயரை என்னமோ திவ்ய நற்கருணைக்கு மேலே உயர்த்தி கொண்டே வைத்து தன்னுடைய பதவிக்காகவும் தான் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் இந்த குருக்கள் போடுகின்ற அடாவடித்தனம் இருக்கின்றதே, அநியாயம் இருக்கின்றதே, இதையெல்லாம் குறைய வேண்டும். இதையெல்லாம் குறைய வேண்டும். எளிமையாக வாழ விரும்புகின்றவர்களை எளிமையாக வாழ அனுமதிக்க வேண்டும். எனவே இன்றைய முதல் வாசகத்தில் பாருங்கள், மிக அழகாக சொல்லப்பட்டது, குழந்தாய் நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய், அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்ட வேண்டுமென்றால் நீ அனைத்தையும் பணிவோடு செய் என்று சொல்லுகிறார். நீ பெரியவனாய் இருக்க வேண்டுமென்றால் பணிந்து நட. பாருங்க, இது ஆண்டவருடைய வார்த்தை. நீ பெரியவனாய் இருக்க வேண்டுமென்றால் பணிந்து நட. பணிந்து நடந்தால்தான் நீ பெரியவனாய் இருக்க முடியும். அதுதான் அந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே இந்த வார்த்தை அப்படியே திரும்ப பிரட்டி போட்டு பாருங்க, 1000 அர்த்தங்கள் நமக்கு கிடைக்கும். நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய், அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்ட வேண்டும் என்றால் நீ அனைத்தையும் பணிவோடு செய். அடுத்ததாக நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட. நீ பணிந்து நடந்தால் பெரியவனாக நீ இருப்பாய். அப்போது ஆண்டவர் முன்னிலையிலும் உனக்கு பரிவு கிட்டும். ஆண்டவரின் ஆற்றல் பெரிது, ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகின்றார். இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. நாம் நம்மையே தாழ்த்தி கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் மாட்சியுறுகிறார், அவரை நாம் ஆட்சிப்படுத்துகிறோம். எனவே இந்த பணிவு, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல் இவை எல்லாமே நாம் அவரை மாட்சிப்படுத்துவதற்கான கருவிகளாக இருப்பதாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. எனவே அடுத்து சொல்றார், எப்பவுமே ஒரு ஒப்பீடு செய்கிறார். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை. இருமாப்புனா திமிரு, ஆணவம், இவர்களுடைய இது ஒரு நோயின்னு சொல்றார். இதுக்கு மருந்தே கிடையாது. ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றி விட்டது. யாருக்குள் தீமை வேரூன்றி இருக்கிறதோ அவர்கள் இருமாப்பு கொண்டவர்களாக, ஆணவம் கொண்டவர்களாக, மமதை பிடித்தவர்களாக இருப்பர் என்றது சொல்லுகிறது. நுண்ணறிவாளர் உவமைகளை புரிந்து கொள்வர். கடைசியில் பாருங்க, நமக்கே ஒரு வேட்டு வைக்கிறார். புத்தி இருக்கிறவன் இதை புரிஞ்சுக்குவான், அறிவு இருக்கிறவன் இதை புரிஞ்சுக்குவான், நுண் அறிவு உள்ளோர் இதை புரிந்து கொள்வர். ஞானிகள் கேட்டறியும் ஆவல் மிக்கவர்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இன்றைய வாசகம் எல்லாமே நமக்கு இதைத்தான் சொல்லுகிறது. இப்போ ஒரு விருந்துக்கு போகிறோம், நீங்கள் செல்லுகின்ற பொழுதும் தயவு செய்து முதல் இருக்கைகளை தேடாதீர்கள். உங்களுக்கு தெரியும் இன்றைய நற்செய்தி வாசகம். ஒருவேளை அந்த திருமணத்தை ஏற்பாடு செய்தவர்கள், அதன் உரிமையாளர்கள் வந்து ஐயா கோச்சுக்காதீங்க, ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்காங்க, ஒரு 2வது ரோவில் போய் உட்காருங்க அல்லது கடைசி ரோவில் போய் உட்காருங்க அப்படின்னா எல்லாரும் முன்னாடியும் நமக்கு அது அசிங்கமாக இருக்கும். நம்ம போய் அமைதியாக பின்னாடி இருக்க கடைசி இருக்கையில் உட்காந்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து என்னங்க நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, நீங்கள் வந்து முன்னாடி உட்காருங்க என்று கூட்டி செல்லுகின்ற பொழுது எல்லார் முன்பாக நாம் பெருமைப்பட முடியும். எல்லோரும் முன்பாக நமக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும். எனவே நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொண்டு கடைசி இருக்கையில் சென்று அமர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே பாருங்கள், நம்மை நாமே நாம் தாழ்த்தி கொள்ளுகின்ற பொழுது அதுக்காக தாழ்ச்சி, பணிவு இது எல்லாமே நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, அநியாயம் நடக்கின்ற பொழுது கண்ணை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. தவறு நடக்கின்ற பொழுது கண்ணை மூடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அநியாயத்துக்கு எதிராக போராடுவதும், அநீதிக்கு எதிராக போராடுவதும் அதுவும் ஒரு விதமான தாழ்ச்சி தான். அதுவும் கடவுளுக்கு நாம் பணிகின்ற ஒரு செயல்பாடு தான். எனவே நாம்
எந்தெந்த சூழ்நிலையில் பணிவோடு கீழ்ப்படிதலோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் முதலிலே தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நாம் நடக்கின்ற பொழுது கடவுள் மாட்சிப்படுத்தப்படுகிறார் என்ற ஒரு மாபெரும் நற்செய்தியை நமக்கு இன்றைய வாசகங்கள் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் அதிகமாக இந்த நற்செய்தியினுடைய அடுத்த பகுதியிலே பார்க்கிறோம். நீங்கள் உங்களுடைய சொந்தக்காரவங்க, வேண்டப்பட்டவங்க, அவங்களுக்கு நீங்கள் கூப்பிட்டு அடிக்கடி விருந்து கொடுப்பதற்கு பதிலாக ஏழைகளுக்கு நீங்கள் விருந்து கொடுங்கள். யார் யாரெல்லாம் உங்களுக்கு திருப்பி சாப்பாட்டுக்கு கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்களோ, திரும்ப உங்களுக்கு விருந்து படைக்க முடியாத ஒரு சூழலில் இருக்காங்களோ, திருப்பி செய்ய முடியாத ஒரு சூழலில் இருப்பவர்கள் ஏழைகள். எனவே நீங்கள் அவர்களை கூப்பிட்டு நல்ல வயிறார அவங்களுக்கு உணவு கொடுத்தீர்கள் என்றால் அதுதான் மிக சிறந்த ஒரு தானமாக இருக்கும் என்று ஆண்டவர் கூறுவதை பார்க்கிறோம். எனவே இன்றைய வாசகங்கள் நமக்கு தாழ்ச்சியையும் பணிவையும் பற்றி மிக ஆழமாக சொல்லுகின்றன. இந்த புண்ணியங்களை வாழ்வில் கடைபிடித்து இறைவனை மாட்சிப்படுத்துவோம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மூவரு கடவுளே, பரம்பொருளே, உம் திருமகனின் கனிமையும் மனத்தாட்சியையும் உம் திரு அவையில் உள்ள அனைவரும் மேற்கொள்ள செய்தருளும். பணிவு, தாழ்ச்சி ஆகிய உயரிய நோக்கங்களை தங்கள் சொல்லிலும் செயலிலும் கடைபிடிக்கவும், உம் வார்த்தையின் ஆழத்தை புரிந்து செயலாற்ற வேண்டிய ஞானத்தையும் அன்பையும் பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசரே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் தொண்டு உள்ளம் கொண்டு அனைத்து மக்களையும் சமமாக நடத்தி அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி கல்வி, பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு, பொருளாதார உதவிகள் ஆகியவற்றை உம்மை போல் கனிவுடன் செய்து நல்லாட்சி புரிந்திட தேவையான ஞானத்தை பெற்றிட வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். பரிவுமிக்க எம் இறைவா, எம் இளையோர், இளம்பெண்கள், சிறுவர் சிறுமியர் இவர்களின் மனங்களில் இருமாப்பு, ஆடம்பரம் என்ற இருள் சூழ்ந்து கொள்ளாமல் அன்பு, பிறர் நலம் காணும் நல்லெண்ணம் வளர்ந்திடவும், தாழ்வு மனப்பான்மையை அகற்றி தாழ்ச்சியை உயர்ந்திட ஓங்கி தேவையான வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அழகிய உலகை படைத்து எமக்கு தந்த இறைவா, எங்கள் தவறுகளால் எரிந்து பாழாகி போகும் இயற்கையை பாதுகாத்து உலகத்தின் மூச்சுக்காற்றை காக்கவும், மீண்டும்
மீண்டும் மனித தவறுகளால் அழிவை சந்திக்காமல் இருக்கவும் தேவையான ஞானத்தை அனைத்துலக மக்களுக்கும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடம் பலவுமாக இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவன் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான தப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் வாழ்த்து பெறுவாராக. சாட்சி செடி மனித உழைப்பின் பயன்பாடு கொடுக்கின்றோம். எங்கள் ஆன்மீக பாரமாக மாறும் இறைவன் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனதும் ஏற்றருளும். ஆண்டவரே, இறைவனாக திருமணம் கொடுக்கும் இப்பதிவும் புகழ்ந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, என்றும் புனிதமான காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருள் அடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லா
இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்தவும் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூயாவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானே. இவ்வாறு உமக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்து 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 திருவுடல், கிறிஸ்துவுடல், 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 கிறிஸ்துவுடல்,
உடல் கிறிஸ்துவின் உடல் கிறிஸ்துவின் உடல் கிறிஸ்துவின் உடல் கிறிஸ்துவின் உடல் ஆண்டவரே, உமக்கு அஞ்சுவோருக்கு நீர் சேர்த்து வைத்திருக்கும் உமது அருள் எத்துணை மிகுதி. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரர் சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.